வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போது நம்ம மட்கானில் இருக்கோங்க. மட்கான் அப்படிங்கிறது பாருங்களேன், அந்த கேரள பாணியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன். இது ரயில்வே ஸ்டேஷனுடைய முன்பகுதி. இப்போது நம்ம ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் நோக்கி வந்துட்டோம். ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் நிச்சயமாக கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். ஏன்னா இந்த டைமில் ட்ரெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. பார்த்தாலே தெரியும், பிளாட்ஃபார்ம்லாம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது 4வது பிளாட்ஃபார்ம் 5வது பிளாட்ஃபார்மில் நிச்சயமாக ரயில் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. மட்கானில் இருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இனிதே தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை கடந்த 10 நாட்களாக நம்ம தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்ருக்கோம். அந்த சுற்றுப்பயணத்தின் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருந்து நம்முடைய பயணம் ஒரு முக்கியமான ரூட்டில் போக போகுதுங்க. முக்கியமான ரூட்னா என்ன, அது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பின்னாடி பகுதியும் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். நல்ல மேகமூட்டமாக இருக்குது. அந்த ரவுண்டானா பக்கத்தில் தான் நமக்கு பேருந்துகள் அப்படிங்கிறதும் இருக்கும். திரும்ப நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு போகணும். ஏன்னா நம்ம ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் இருக்குது. இன்றைக்கி 1:10 மணிக்கு தான் இந்த ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பும். அதாவது 12:55க்கு வரணும். ஆனால் அட்வான்ஸாகவே நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. இப்போது நான் போகும்போது செகண்ட் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் இல்லை, தேர்ட் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் இல்லை. இப்போது 2 பிளாட்ஃபார்ம்லேயும் ட்ரெயின் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. S2 அப்படிங்கிற கோச்சை பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச் அப்படிங்கிறத விட இந்த ட்ரெயினை பற்றி நம்ம நிச்சயமாக பார்த்தாகணும். இது வந்து வாரத்தில் ஒரு முறை புனேவில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இயங்கக்கூடிய பூர்ணா எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த பூர்ணா எக்ஸ்பிரஸ் ரயிலில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகிறது. பூர்ணா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிச்சயமாக கேரளாவின் எர்ணாகுளத்தையும் புனேயையும் இணைக்குது. ஆனால் இது இணைக்கக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக வேறு ஒரு ரூட்டில் தான் பயணிக்குது. ஒரு வித்தியாசமான ரூட்டில் பயணிக்குது. இந்த ட்ரெயினை நீங்கள் புனேவிலிருந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அற்புதமான காட்சிகளை பார்த்துட்டு தூத்சாகர் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் புனேவில் இருந்து கிளம்பி பெலகாவிலிருந்து லோண்டா ஜங்ஷன் வந்து லோண்டா ஜங்ஷனில் இருந்து தூத்சாகர் வழியாக கேஸ்டல் ராக் வந்து கோவா வந்துட்டு ரிட்டன் இங்கே இருந்து லோகோ ரிவர்சல் பண்ணி அப்படியே டைரெக்டாக எர்ணாகுளம் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின். நான் போன வீடியோவிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கொங்கன் ரூட்டை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்முடைய எய்மாக இருக்கிறது அப்படின்னு. அந்த கொங்கன் ரூட்டில் ஒரு பகுதியை நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன். அதாவது மும்பையிலிருந்து மட்கான் வரைக்கும் வந்த அந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருந்தது. S7 இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த ட்ரெயினில் நம்ம புக் பண்ணும்போது என்ன அப்படின்னா, வெயிட்டிங் லிஸ்ட் 8, புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டு 21, நேற்று வெயிட்டிங் லிஸ்ட்டு 8 அப்படின்னு இருந்தது. சரி, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு பயத்தோடைய, இல்லைன்னா அன்ரிசர்வையாவது ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் நம்ம சீட்டு. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு இருந்தது அப்படிங்கிறதுனால 8ஆம் நம்பர் சீட் அப்படிங்கிறது கிடச்சிது. சைடு அப்பர். சைடு அப்பர் அப்படின்னா வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமே அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலி நமக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பெலகாவியிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நேவியில் வேலை பார்க்குறாங்களாம். ஸோ அதனால் ஒரு விசேஷத்துக்காக பிள்ளைங்களோடு இங்கே வந்திருந்தாங்க. இப்போ எங்கள் அண்ணன் கொண்டு போய் எங்களை விட போகிறாரு அப்படின்னு அவங்க கன்னடத்தில் சொன்னாங்க. நம்மளுமே நமக்கு தெரிஞ்ச கன்னடத்தில் அதை சமாளிக்க வேண்டியது ஆயிடுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே நம்முடைய பயணம் அப்படிங்கிறதும் சரியாக 1:10க்கு தொடங்கிருச்சுங்க. இப்போது இந்த பூர்ணா எக்ஸ்பிரஸ் பற்றின தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா? பூர்ணா எக்ஸ்பிரஸ் எப்போ புனேயில் இருந்து கிளம்புது, எந்த ரூட்டு வழியாக வருது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எத்தனை மணிக்கு எர்ணாகுளத்துக்கு போகுது அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சதுன்னா, எதிர்காலத்தில் நீங்கள் தூத்சாகரை பார்த்துட்டு ரிட்டன் கோவா வழியாக வரணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அதனால் இந்த ட்ரெயினை பற்றின தகவல்கள் இதோ. மட்கானிலிருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க. மட்கானில் இருந்து கிளம்புன உடனேயே காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக மாறிடும். இந்த கொங்கன் ரூட் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம மும்பையிலிருந்து வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்பவும் கடுமையான ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குகைகள், நிறைய மலைகள் இது எல்லாமே தாண்டி இருக்குது. ஆனால் இந்த ரூட் அப்படிங்கிறது கொஞ்சம் மலைகள் இருக்கும். அதாவது நீங்கள் கார்வார் கோக்கர்னா ரோடு இது வரைக்கும் போகிற வரைக்கும் மலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கடுத்து சின்ன சின்ன மலைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் நார்மலாக வயல்வெளிகள் இருக்கும், கடலோர பகுதிகள் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நகரங்களும் இந்த ரூட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கொங்கன் ரயில்வே ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ப்ராஜெக்டாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றத்துக்கு ரொம்பவும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்குது. அங்கே பாருங்களேன், மேற்கு தொடர்ச்சி மலைகள். இதை மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு நம்ம அங்கேருந்து சொல்லலாம். இப்போது இதை மேற்கு
மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இது பேர். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மேற்க நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துட்டு அப்படியே பாருங்களேன், அருகாமையில் மலை, தொட்டு விடும் தூரத்தில் வானம், இந்த ரெண்டையுமே நம்ம ரசிச்சுக்கிட்டே போகக்கூடிய நிலை, சூரியனுடைய வெப்பம், அதை பிரதிபலிக்கின்ற அந்த பசுமை, இதெல்லாம் தாண்டி நம்முடைய பயணமும் ரொம்ப சூப்பராக தான் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ ரயில்கள் அப்படிங்கிறது நமக்காக காத்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு அடுத்ததாக வரக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்வாருங்க. இப்போது நேற்று நம்ம தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு ட்ரெயினில் போயிருந்தோம். அங்கே என்ன அப்படின்னா, கர்நாடகா பார்டராக இருக்கக்கூடிய கேசல் ராக் வந்தோடனே அந்த இன்ஜினை சேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பேங்கர்ஸாக அவுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால செக்கிங் அப்படிங்கிறது இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இளைஞர்கள் பேக்கை தான் குறிப்பாக செக் பண்ணுறாங்க, அவங்க எதுவும் சரக்கு கொண்டு வராங்களா அப்படின்ட்டு. ஆனால் இந்த ரூட்டில் இருக்கலாம். ஆனால் நான் இது வரைக்கும் 4 தடவைக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டேன், செக்கிங் அப்படிங்கிறதே இல்லை. அதனால் தாராளமாக சரக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்கானில் இருந்து மங்களூர் வரைக்கும் போக ட்ரெயின். இப்போ மங்களூரிலிருந்து மட்கான் நோக்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின். இந்த வந்தே பாரத் ரயில் இந்த ரூட்டில் ரொம்ப வரவேற்பு குறைவாக ஓடிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போது நார்மலாக கொங்கனில் பயணிக்கும் போது நேரம் அப்படிங்கிறது குறைஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்துடலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகப்படியான காசு கொடுத்து பயணிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடியே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் நீங்கள் மட்கானிலிருந்து கிளம்பினீங்கன்னா சூப்பரான காட்சிகளை பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மத்தியான நேரத்தில் நமக்கு இந்த கொங்கன் ரோட்டில் பயணிக்கிறதுக்கு ஒரு மெமு ட்ரெயினும் இருக்குது, அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் இந்த ரூட்டு எலக்ட்ரிஃபை ரூட்டு கிடையாது. கிட்டத்தட்ட மங்களூர் வரைக்குமே இது ஒரு சிங்கிள் லைனாக தான் இருக்கும். இங்கேயும் குகைகள் அப்படிங்கிறது இருக்கிறது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த குகைகளை தாண்டி தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் மும்பை ரூட்டில் இருக்கிற மாதிரி பெரிய குகைகள் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஓரளவு சின்ன சின்ன குகைகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரூட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த ட்ரெயினை பற்றி பார்த்துருவோம். ஏன்னா ட்ரெயினை பார்க்குறதுக்கு முன்னாடி காட்சிகள் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் படிப்பினை அப்படிங்கிறது அதிகம். அதனால் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இப்படியெல்லாம் காட்சி வந்துச்சுன்னா மற்ற விஷயங்களை பேச மனசு வருமா? வராது இல்லையா? ஆனாலும் அந்த ட்ரெயினை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன், நீங்கள் கேட்டுக்கங்க. ட்ரெயின் நம்பர் 11097 அப்படிங்கிற நம்பரில் வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு பூர்ணா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர் இருக்குது. பல்வேறு இடங்களில் இது எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த பூரணா எக்ஸ்பிரஸ் ரயில் புனேயிலிருந்து சனிக்கிழமை நைட்டு கிளம்புது. எந்த டைம் கிளம்புதுன்னு கேட்குறீங்களா? இதோ சொல்கிறேனே, நைட்டு 10:50 மணிக்கு இந்த ரயிலானது சனிக்கிழமை நைட்டு கிளம்புதுங்க. சனிக்கிழமை நைட்டு 10:50க்கு கிளம்பக்கூடிய ரயில். நார்மலாக புனே நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றும் கோவா ஓட்டு வராது, கோவா ரூட்டுக்கே வராது. இப்போ நார்மலாக வந்து கன்னியாகுமரியிலிருந்து புனேக்கு இயங்கக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறது தமிழகத்தின் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின். இன்னும் எர்ணாகுளம் புனேக்குன்னு ஒரு ட்ரெயின் இருக்குது. அது வந்து இந்த மும்பை வழியாக மும்பையை டச் பண்ணி அப்படியே போகிற மாதிரியான ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ட்ரெயினை பற்றி நான் சொல்கிறேன். அந்த ட்ரெயின் என்னென்னா, வாரம் 2 நாள் கிளம்புற ட்ரெயினுங்க. வாரம் 2 நாள், அதாவது ஞாயிறு மற்றும் புதன்கிழமைகளில் இந்த ட்ரெயினானது புனேயிலிருந்து கிளம்பும். புனேயிலிருந்து கிளம்பி நேராக பன்வேல் வந்துடுங்க. பன்வேலிருந்து அப்படியே ரிவர்சல் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொங்கன் ரூட்டை கவர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின். நீங்கள் கொங்கன் ரூட்டை ஒரே டைமில் கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரெயினில் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலான பயணங்கள் அப்படிங்கிறது இரவில் இருக்கும். அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனால் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது தூத்சாகர் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின். 10:50க்கு அங்கேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்கள், காட்சிகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் பாருங்களேன். இந்த அரபிக்கடல் அப்படிங்கிறது நிறைய நதிகளை தன்னகத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நதிகளை பார்க்க முடியும். அதுலேயும் கர்நாடக பகுதிகளில் நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நதிகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த நதிகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவும் ரம்யமாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, அழகாக இருக்கக்கூடிய ஒரு காட்சிங்க. அது என்னமோ தெரியல, நமக்கு நீச்சல் தெரியல, அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட திறமை. ஆனால் நீச்சல் தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டியும் சரி, நதிகளை பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ளே ஏற்படுற சந்தோஷம் இருக்கே, அது வாழ்க்கையில் சொல்லி அடங்காதுங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி அந்த நதியினுடைய தொடர்ச்சி தான்.
அப்படியே பல்வேறு பகுதிகளாக பிரிந்து செல்லக்கூடியது தான் நம்ம பார்க்குறோம். மழைக்காலம் அப்படிங்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்பயுமே சூப்பராக இருக்கும். இந்த கொங்கன் ரூட் அப்படிங்கிறது அரபிக்கடலுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூட்டு. மீரஜ் பெலகாவி வழியாக இந்த ட்ரெயின் வருது. லோண்டாவுக்கு காலையில் 8:20க்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:20 மணிக்கு லோண்டா அப்படிங்கிற ஜங்ஷனுக்கு வரும். நீங்கள் தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்த முடியும். நீங்கள் ஹூப்ளி வரைக்கும் போயிட்டீங்கன்னா காலையில் 8:20 மணிக்கு லோண்டாவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும், இந்த ட்ரெயின் வருங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஹூப்ளியிலிருந்து லோண்டாவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது ஹூப்ளி வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின் கிடையாதுங்க. டைரெக்டாக பெல்காம்லேருந்து, அதாவது பெலகாவியில் இருந்து பைபாஸ் லைனில் டைரெக்டாக லோண்டா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்துடும். ஹூப்ளியிலிருந்து இந்த ட்ரெயின் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஹூப்ளி வந்துட்டு ஹூப்ளியிலிருந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரெயினை பிடிச்சி லோண்டாவுக்கு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா பேருந்துகளை பிடிச்சி தான் நம்ம லோண்டாவுக்கு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதெல்லாம் கர்நாடக பகுதி அப்படிங்கிறதுனால இப்போது நம்முடைய ரயிலின் முதல் நிறுத்தமான கார்வார் அப்படிங்கிற நிறுத்தத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. இந்த கார்வார் அப்படிங்கிறது அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, மலைகளை தாண்டி இருக்கக்கூடிய பகுதி. இப்போ எப்படி நம்ம தூத்சாகர் வழியாக போகும்போது நமக்கு தார்வாத் அப்படிங்கிறது முக்கியமான நகரமாக இருக்குது. ஆனால் தார்வாத் அப்படிங்கிறதெல்லாம் என்ட்ரன்ஸுன்னு கிடையாது. கேஸ்டல் ராக் அப்படிங்கிறது தான் கர்நாடக பகுதியாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தளவு இந்த கார்வார் ஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒரு கடற்கரை நகரம். பெரும்பாலும் இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, அந்த குகை, இப்போ ரயில் வந்து அந்த குகையை விட்டு அப்படி வெளியே வந்து அப்படி திரும்பிச்சு அப்படின்னா கார்வார் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான். ரொம்ப சின்ன ஸ்டேஷன் தான், ஆனால் கர்நாடகாவினுடைய என்ட்ரியாக இருக்கக்கூடிய ஸ்டேஷனாக இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. கார்வார் ஸ்டேஷனுக்கு ஓரளவு சரியான நேரத்துக்கு தான் நம்ம ட்ரெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ரூட்டை பொறுத்தளவு என்னதான் லேட் ஆனாலுமே இப்போ மழை பெய்யல இல்லையா, ஆப்போசிட்டில் கிராசிங் அப்படிங்கிறது இந்த டயத்துக்கு இருக்காதுங்க. ஒன்றும் மார்னிங் டைம் அதிகப்படியான ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கும், ஈவினிங் டைம் நைட்டு அதிகப்படியான ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கும். இது மதியான வேலை அப்படிங்கிறதுனால கிராசிங் அப்படிங்கிறது ஏதோ 1-2 தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்தே பாரத் ரயிலுக்கு நிறுத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் அந்த வந்தே பாரத் ரயிலும் கூட இந்த கொங்கன் ஸ்லட்சில் மற்றொரு ரயிலுக்காக, ஏன் நம்ம பூர்ணா எக்ஸ்பிரஸ்க்காக காத்திருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸில் நம்ம வரும்போதும் கூட நம்ம பல்வேறு ரயில்களுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை. ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்க்கும் ஸ்டாப்பிங் கம்மி தான் இருந்தாலுமே நம்ம ரயில்களுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருந்தது நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா கார்வார் ஸ்டேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. கீழே இறங்க முடியலைங்க, ஏன்னா நம்மளால் சாரல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மலைச்சாரலில் உண்மையிலேயே நினைகிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா தான் இருக்கும். உள்ளபடியே சொன்னால் மழைக்காலம் அப்படிங்கிறது மனதுக்கு இதமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். மழைக்காலத்தில் கோவாவை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான இடங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இடங்களை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. கொங்கன் ஸ்லட்ச் வழியாக பயணித்தாலே ஒரு கோவாவை பார்த்த ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கோவாவில் இறங்கி தான் நீங்கள் வண்டியை பிடிச்சி போய் மற்ற இடங்களை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பல்வேறு இடங்களுக்கு கோவாவில் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம். அதனால் என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த வட்டம் கோவாவை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேங்க. ஏன்னா கோவாவை போதுமாங்கிற அளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. தனிப்பட்ட முறையில் நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா அது செட் ஆகாது, கம்பெனிக்கு ஆள் இல்லாததுனால. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வட்டம் கம்ப்ளீட்டாக அந்த கோவா ஃபுல்லாக நம்ம சுற்றுறதை விட கொங்கன் ஸ்லட்சை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட்டு கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு மட்கானில் ரயில்வே ஸ்டேஷனில் தங்கி இருந்துட்டு மறுநாள் தூத்சாகரை பார்த்துட்டு தூத்சாகரில் இருந்து ரிட்டனும் கோவா வந்து அசந்து தூங்கி நம்ம வாஸ்கோடகாமா போய் அங்கேருந்து அமராவதி எக்ஸ்பிரஸை பிடிச்சி திரும்ப வாஸ்கோடகாமாவிலிருந்து மட்கான் வந்து இறங்க விட மாட்டேன்ட்டாங்க இந்த கொல்கத்தா பசங்க. அப்படியே உள்ளே தவிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை அப்படியே இழுத்து வெளியே போடுற மாதிரி. நம்ம உள்ளத்தன்னா வெளியே வந்தோம்னா உள்ளே தள்ளுறாங்க, வெளியே வந்தோம்னா உள்ளே தள்ளுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வர ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கார்வார் ஸ்டேஷனை விட்டு தாண்டினோடனே காட்சிகள் இன்னும் ரம்மியமாக இருக்கும். அதுதான் இந்த ஏரியாவை பொறுத்தளவு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பார்க்க ரம்மியமாக இருக்கக்கூடிய இந்த காட்சி, இந்த காட்சியோடு சேர்ந்து லோண்டா ஜங்ஷனில் இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பினதோடு நிறுத்தியிருந்தேன் இல்லையா, அடுத்து நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். லோண்டாவுக்கு அப்புறம் கேஸ்டல் ராக் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக எல்லா ட்ரெயினுமே நின்று தான் ஆகும். அது அந்தளவுக்கு மிகப்பெரிய ஸ்டேஷனாக அப்படின்னு கேட்டால் இல்லை.
பின்னாடி பேங்கர்ஸ் மாட்டுவாங்க. அந்த இன்ஜின் பின்னாடி இருந்து தள்ளுனா மட்டும்தான் அந்த மலையேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவும் சுலபமாக இருக்கும். 9:25க்கு வந்துட்டு 9:30க்கு கிளம்பும் அப்படின்னு போட்டிருப்பாங்க டைம். ஆனால் 9:25க்கு முன்னாடியே லோண்டாவில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயின் எப்பயுமே கேசல் ராக்கு வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, பின்னாடி பேங்கர்ஸ் மாட்டுறதுக்கு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆனால் எதுக்காக 5 நிமிஷம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை ஸ்லாக்கிங் டைம் இருக்கிறதுனால அப்படி கொடுக்கலாமோ என்னமோ. அப்படி கிளம்பக்கூடிய ட்ரெயின் இந்த தூத்சாகரை பார்த்துட்டு நம்ம கேஸ்டல் ராக்கில் இருந்து குலேமுக்கு போகக்கூடியது 11:15ங்க. காலையில் 11:15க்கு போயிட்டு 11:20க்கு அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லுவாங்க. இது வேணால் பாசிபிள். ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்ஜினை அவுக்கிறது அங்கே நடக்கும். எப்பயுமே மாற்றுறதை விட அவுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றுறதுக்கான செலவு, நேரம் செலவு பண்ணுறது ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த கப்ளிங்லேருந்து நிறையா வேலைகள் அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த போல்ட் அவுத்தாலே போதும், வேலை முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்களேன், அந்த கார்வாரை தாண்டி அந்த மலைத்தொடர்களை தாண்டி இருக்கக்கூடிய பகுதி, தூரத்தில் மலை, அப்படியே புல்வெளிகள் பச்சை பசேல்னு இருக்கக்கூடியது, அங்கே சில வயல்வெளிகள், இதெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கோகர்னா ரோடு. இந்த கோகர்னா ரோடுக்கு முன்னாடி மட்கான் வர்றதுக்கான அந்த பூர்ணா எக்ஸ்பிரஸினுடைய டயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து சன்வர்தன் சர்ச் அப்படிங்கிற இடத்துல நிற்கும். அதுக்கடுத்து மட்கான் தாங்க. மட்கானுக்கு ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வர வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 12:55க்கு வந்து சேரும் அப்படின்னு போட்டிருந்தது. 12:55க்கு வந்துட்டு 1/4 மணி நேரம் அங்கே நிற்கும். இதுதான் சரியான முறையில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ரூட்டில் வந்துட்டு ரிட்டன் நம்ம போகக்கூடிய இந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னா நிச்சயமாக பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இன்ஜினை முன்னாடி திரும்ப கொண்டு வந்து மாற்றணும். அப்படி இல்லைனா வேற ஒரு இன்ஜினை மாற்றணும். அப்படி இருக்கிறதுனால 1/4 மணி நேரம் அப்படிங்கிறது ஆகும். ஆனால் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் வந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12:21க்கெல்லாம் வந்துருச்சுங்க. எனக்கு என்ன அப்படின்னா, காலையில் நான் இங்கே மட்கான் வந்து சேரும்போது ஒரு 7-7:15 இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தூக்கம் அப்படிங்கிறது சரியாக இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ப்ரீ வெயிட்டிங் ஹால் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே போய் நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு பார்த்தோம்னா ஒன்றும் முடியலை. தூக்கமும் வரல. ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு கசகசன் இருந்தது. அதனால் பேசாமல் சார்ஜ் போட்டுட்டு நம்ம வீடியோ வேலைகள், எடிட்டிங் இதை பார்த்துக்கலாமே அப்படின்னு உட்காந்துருந்தா ஒரு 11 மணி இருக்குங்க. 11 மணிக்கு பாத்ரூமில் இருந்து ஒரு சத்தம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஓடி வந்தார். ஏங்க, நான் 1/2 மணி நேரமாக பாத்ரூமை தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கேன், உள்ளேருந்து சத்தம் மட்டும் வருது, யாருமே வரமாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி, அந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நதியை பாருங்களேன். அரபிக்கடலில் இணையக்கூடிய நதிகள் என்னதான் சின்னதாக ஆரம்பித்தாலுமே கிளையாறுகளோடு சேர்ந்து அரபிக்கடலுக்கு பக்கத்தில் நெருங்கும்போது ரொம்பவும் பெரிதாகிடுது இல்லையா? இப்போது தட்டுன்னு தட்டி திறக்கலை அப்படின்னோடனே அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருங்க. போலீஸ் வந்து உள்ளே உட்காந்துருந்தவங்க எல்லோரும், உங்களுக்கு இன்றைக்கி இங்கே வேலை இல்லை, எல்லாம் வெளியே போங்க அப்படின்ட்டு அந்த கதவை தட்டி உடைச்சி வெளியே கொண்டு வந்தால் உள்ளே தூங்கிட்டு இருக்கான் மனுஷன். பாத்ரூமில் உட்காந்து தூங்குவாங்களா? இத்தனைக்கும் அது குளிக்கிற இடம் அப்படிங்கிறதுனால பெருசாக தெரில. அங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உள்ளே சரக்கு அடிக்கிறதுக்காக போயிருக்கேன். கோவா அப்படின்னாலே சரக்கு தானே, சரி சரக்கு அடிச்சுட்டு வெளியே வந்திருக்கலாம்னு போயிருப்பான் போல இருக்குது. உள்ளே சிப்ஸ் பாக்கெட்டோடு போயிருந்தேன். கூல்ட்ரிங்க்ஸ் அங்கே இருந்ததா சொன்னாங்க, நம்ம பார்க்கல. அப்படி அடிக்கும்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அப்படியே அசந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிருப்பான் போல இருக்குது. அப்படியே தூங்கிட்டான். அந்த மப்பில் அவனை எழுப்ப முடியல. வெளியே கூட்டு வந்து இருக்குனாங்க பாருங்கள், இருக்குது தண்ணியை ஊற்றி இது பண்ணி கூட வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தாங்க அப்படின்னா, அவன் வந்து கார்வார் பகுதியை சேர்ந்தவன். நான் இங்கேருந்து கோவா பக்கம் அப்படிங்கிறதுனால சரக்கு அடிச்சுட்டு போகலான்னு வந்தேங்க அப்படின்னு சொன்னான். சரி வாங்கிட்டு போறியா அப்படின்னு அங்கே செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வாங்குறத இங்கேயே முடிச்சிடலான்னு நினச்சிட்டான் போல இருக்குது. ஸோ இந்த அளவுக்காக இருப்பாங்க. ஏன்னா கர்நாடகாவிலையும் கிட்டத்தட்ட இதே ஈக்குவலான ரேட்டு தான் இருக்குது அப்படின்னு போலீஸ் சொன்னார். இங்கே 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது அங்கே 100 ரூபாய்க்கு கிடைக்குது, ஒரு 50 ரூபா நீ செலவு பண்ணிட்டு வந்திருப்பையில் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் செலவு பண்ணல, ட்ரெயினில் வித்தவுட்டில் வந்தேன் அப்படின்னா. இப்படி க்ரைம் அப்படிங்கிறது அவன் மேலே கொஞ்சம் அதிகமாக போச்சுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு சரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், ட்ரெயின் 12:50க்கு தானே வரும், வரும்போதே ட்ரெயின் உள்ளே என்ட்ரி ஆகுதுல இருந்து பின்னாடி அந்த லோகோவை மாற்றுற வரைக்குமே நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி வெளியே சாப்பிட போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி, ஏன்னா அதுதான் இப்போ இந்த நேரத்தில் சாப்பாடெலாம் கிடைக்கல, ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் கிடைச்சது. இப்போ அடுத்த ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க. கோகர்னா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோகர்னா ரோடு அப்படிங்கிறது கடற்கரைக்கு ரொம்பவும் ஃபேமஸானதுங்க. கோவாவில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ எல்லா ஆக்டிவிட்டியுமே இங்கேயும் இருக்கும்.
இப்போ கிராசிங்க்காக போடுற மாதிரி தான் இருந்தது இது நிச்சயமாக பார்க்கும்போது. இந்த ஸ்டேஷனில் இந்த கூட்ஸ் ட்ரெயின் போகிறதுக்காக கிராசிங்க்காக போட்டிருந்தாங்க. ஸோ இது கோகர்ணா ரோடு தானா இல்லை வேறு ஒரு ஜங்ஷனா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஸ்டேஷனாங்கிறது தெரியல. இருங்க நான் பார்த்து சொல்கிறேன். ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க. அப்போ சிக்னலுக்காக தான் போட்டிருக்காங்க. அங்கே இருந்து நிறைய பேர் ஏறி இறங்க செஞ்சாங்க. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்க முடியும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். அப்படி சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காமல் நேராக 12:30க்கு உள்ளே வந்தால் ட்ரெயின் வந்து நிற்கிது. ஒன்றும் பண்ண முடியல, வேறு வழி இல்லை, நம்ம ஏறி ஆகணும். அதனால் நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது எடுக்கணும்னு நினச்ச ஷார்ட்ஸ் எதுவுமே நம்ம எடுக்கலை. அப்படியே கார்வாரை தாண்டி வந்துருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போன விஷயம் தானே. சரி, இந்த ட்ரெயினில் என்னென்ன கோச் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா. மெயினாக பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண ட்ரெயினில், ஏன் மும்பை வரைக்குமே டெல்லியிலேருந்து ட்ராவல் பண்ண ட்ரெயினில் கூட பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது இல்லை, ஆன்போர்டு கேட்டரிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி திருக்குறள் எக்ஸ்பிரஸில் பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது இருந்தது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பெரும்பாலான ரயில்களில் இந்த பேண்ட்ரி கார் இல்லாதது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். போன வீடியோவில் நம்ம தூத்சாகர் நோக்கி போன அந்த செகந்திராபாத் எக்ஸ்பிரஸ்லையும் அந்த நிலைமை அப்படிங்கிறது தான் இருந்தது. இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் சுலபமான முறையில் நீங்கள் பயணிக்கிறது முடியும். ஏன்னா ஸ்டேஷனில் இறங்கி வாங்க முடியலை அப்படின்னா. சரி, இப்போது மட்கானில் இருந்து கிளம்புன நம்ம ஸ்டேஷன் வந்து கார்வார் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு வந்துச்சு இல்லையா. அந்த கார்வார் ஸ்டேஷனுக்கு அது வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த கார்வார் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு 2:13க்கு வந்துட்டு 2:15க்கு கிளம்பும் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நான் தான் சொன்னேன் சரியான நேரத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இன்னும் அட்வான்ஸாக ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட ட்ரெயின் வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கார்வாருக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா கோகர்ணா ரோடு. இந்த கோகர்ணா அப்படிங்கிறது புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடங்க. இந்த கர்நாடகாவை பொறுத்தளவு நீங்கள் இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய எல்லா நகரங்களுமே உங்களுக்கு நல்ல ஒரு சுற்றுலாத்தலமாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போது இந்த ட்ரெயினை பற்றின இன்னும் கூடுதல் தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. இப்போது இந்த பாலத்தை தாண்டின உடனே ட்ரெயின் ஸ்லோவாகுது அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்துக்கிட்டு இருக்குங்க. அடுத்த ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஸ்டேஷன். நான் தான் சொன்னேன்ல, ஏற்கனவே நின்னது வந்து சிக்னலுக்காக நின்று இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோகர்ணா ரோடுக்கு இப்போ தான் நம்ம வரப்போகிறோம். சிக்னலுக்காக நின்றுருந்ததுனால சரி நான் ஏற்கனவே வேறு ஏதாவது ட்ரெயின் வரப்போகுதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் போது தான் அது ஒரு கூட்ஸ் ட்ரெயின். ஏன்னா கூட்ஸ் ட்ரெயினுக்காகவும் நம்ம காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது சில நேரங்களில் ஏற்பட்டுரும். இங்கே பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நம்ம மேற்கு பகுதியை நோக்கி பார்த்துட்ருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் இருந்து பார்த்தால் கடற்கரைகள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் கேரளாவில் இந்த நீங்கள் கண்ணூர், கோழிக்கோடு இந்த பகுதியை ஒட்டி போகும்போது நிச்சயமாக கடற்கரைகளை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் தான் நம்ம அதை கிராஸ் பண்ணுவோம். இன்னும் என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக நீண்ட நெடிய ரயில்வே பாலமாக இருக்கக்கூடிய அந்த நேத்ராவதி ரிவரை நம்ம கிராஸ் பண்ணுறதும் இரவு நேரத்தில் தான் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பெரிய பெரிய நதிகள் எல்லாம் நம்ம பார்த்துடலாமே அப்படிங்கிறதுனால தான். இந்த நதியினுடைய கலரை பாருங்கள். இப்போ தான் வந்த, அதாவது அன்றுதான் பிறந்த ஒரு குழந்தை மாதிரி இருக்கு இல்லையா. அது என்ன அன்றுதான் பிறந்த குழந்தை அப்படின்னா, மழை பெய்யும் போது தண்ணியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றோட கலர் இப்படி தான் இருக்கும். இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வர்றதுனால இந்த கலரில் இருக்கும். இதுவே நார்மலான டைம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் பளிங்கு மாதிரி வெள்ளை வெள்ளையில்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இது அன்னைக்கு தான் வந்த தண்ணீர் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே தெரியுது. தண்ணி அப்படிங்கிறது தினமும் அன்னன்னைக்கு தானே வரும் அப்படின்னா, அன்னைக்கு பேஞ்ச மழையில் வந்த தண்ணி. ஏன்னா மழை பெய்யும் போது தான் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது அதிக அளவில் ஏற்படும். ஆனால் இந்த பகுதியை பொறுத்தளவு இந்த காலகட்டங்களில் விவசாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கத்தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டயத்தில் இங்கே விவசாய பணிகளுக்காக மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறாங்க. இந்த பருவமழை காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா மற்ற டைமில் நிச்சயமாக இந்த ஆறுகளை பயன்படுத்தி விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த பருவமழை காலங்களில் கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல் மாற்று ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சுக்கிறாங்க.
இப்போது இந்த ட்ரெயினை பற்றின தகவல் நீ சொல்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? எடுத்த உடனேயே மேட்ருக்கு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது முக்கியமான தகவல் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லலாமே அப்படிங்கிறது தான். ஏன்னா எதை விடுறது, எதை விடக்கூடாது, எதை எடுக்கக்கூடாது எல்லாமே கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையாக தான் இருக்குது. ஏன்னா பார்க்க காட்சிகள் அப்படிங்கிறது மாறி மாறி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? மலைகளுக்கு அப்புறம் புல்வெளிகளுக்கு அப்புறம் வயல்களுக்கு அப்புறம் ஆறுகள். இந்த கொங்கன் ரூட்டு பார்த்து ரசிக்க வேண்டிய ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தூரத்தில் ரயில் வளைஞ்சு போகக்கூடிய அழகு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோங்க. அந்த ஸ்டேஷன் நேம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏதாவது தெரியுதா? உங்களால் பார்க்க முடியுதா? நிச்சயமாக என்னால் பார்க்க முடியுதுங்க. கும்டா அப்படிங்கிற ஸ்டேஷன். என்னையா கும்டா அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி பேர்களை எல்லாம் நம்ம குறை சொல்லவே கூடாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கும். ஏற்கனவே நம்ம சிக்னலுக்காக அந்த கிராசிங் ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதுதாங்க கோகர்ணா ரோடு. அது எனக்கு தெரியாமல் போச்சு. நான் ஏதோ சிக்னலுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அது தெரிஞ்சால் நான் இறங்கவா போகிறேன் அப்படின்னு கேட்டிங்களா? அங்கே இறங்கி நீங்கள் பக்கத்துலேயே கடற்கரைகள் இருக்குது, போர்ட் இருக்குது. இது எல்லாமே நிறைய நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறத இருக்கிறது. இப்போ கும்டா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம ட்ரெயின் வந்து சேர்ந்துருக்குங்க. இந்த கும்டாவுக்கு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமுமே ஷெட்யூல் பிரகாரம் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னா 4:02 வந்துட்டு 2 நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த 2 நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது இங்கே ஏறி இறங்குறதுக்கே கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். ஓரளவு மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ கும்டாவிலேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சுங்க. ஆனால் இன்றைக்கி ட்ரெயின் சரியான நேரத்துக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு 10 நிமிஷம் டிலேயில் நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்குங்க. என்னதான் 10 நிமிஷம் டிலே அப்படிங்கும் போதும் மங்களூருக்கு ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிக அளவில் கொடுத்துருக்கிறதுனால நிச்சயமாக அந்த டயத்துக்குள்ளே நம்ம மங்களூர் போயிடலாம். ஆனால் நம்ம எர்ணாகுளம் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோம். புனேவிலிருந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் தூத் சாகரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சரி, நீ மறுநாளே வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஹூப்ளியில் நான் தேடி பார்க்கும்போது ரூம் ரெண்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து நம்ம காலையில் பஸ்ஸை பிடிச்சி 8:20க்கெல்லாம் இந்த ட்ரெயினை லோண்டாவில் போய் பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் தானே. ஹாய் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. மற்ற இடங்களில் வீடியோ எடுத்தால் கொஞ்சம் கடுப்பாவாங்க. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தளவு நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அதிகப்படியான பிளாக்கர்ஸ் இங்கே தான் வீடியோ எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது இவங்களுக்கு பழக்கப்பட்டு போயிடுச்சு இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராகவே இந்த ஜர்னி அப்படிங்கிறது அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஜர்னியில் என்னோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களால் இந்த ரூட்டில் வர முடியலைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நேரில் பார்த்தது மாதிரியான ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா எல்லா இடங்களையும் விடாமல் நான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரயிலில் பயணிக்கிறதுக்கான கட்டணத்தை நம்ம நிச்சயமாக பார்த்தாகணும் இல்லையா? இது வாரம் ஒரு முறை ரயில், அதுவும் ஸ்பெஷல் ரயிலாக இயங்கி கொண்டு இருக்கக்கூடியது. ரெகுலராகவே ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் மட்கானில் இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இந்த ட்ரெயினில் ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 478 ரூபா நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து நிச்சயமாக அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் பயணம் அப்படிங்கிறது. இதில் மற்ற கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்ன பெட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 478 ரூபா அப்படிங்கிறது ஸ்லீப்பர் கிளாஸ் பயணம். எர்ணாகுளம் ஜங்ஷன் வரைக்குமே. இந்த ட்ரெயின் எர்ணாகுளம் டவுனும் போகுது, எர்ணாகுளம் ஜங்ஷனும் போகுது. அதனால் நம்ம எங்கே இறங்கணுன்னாலும் நிச்சயமாக இறங்கிக்கலாம். இப்போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம திரும்பி வரணும் அப்படிங்கிற பிளான் இருக்கிறதுனால நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷன்லேயே இறங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய மற்ற கோச்சுகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன திருத்தம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நின்றுச்சு இல்லையா, அந்த கும்டாங்கிற ரயில் நிலையத்துக்கு 4:02 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைங்க, 3:02 மணிக்கு வரணும். நம்ம தவறுதலாக நேரம் கூட பார்க்காத அளவிற்கு அழகு ரசித்ததுனால தப்பாக சொல்லியாச்சு. இப்போது அந்த கும்டா ரயில் நிலையத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹொன்னவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னையா ஹொன்னவார் பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வைக்கணும்னா 1 hour அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. 1 hour அதுதான் கொன்னவார். அந்த கொன்னவார் ரயில் நிலையத்தில் ஏன் நிறைய பேர் இறங்குறாங்க, நிறைய பேர் அங்கே ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேயே மிக பெரிய அருவியாக இருக்கக்கூடிய ஜோக் ஃபால்ஸ் அப்படிங்கிறது அந்த கொன்னவாரிலிருந்து நீங்கள் பஸ்ஸை பிடிச்சிங்க அப்படின்னா டைரெக்டாக போயிட முடியும். இப்போது நம்ம மைசூரில் இருந்து வரோம் அல்லது பெங்களூர்லேருந்து வரோம் அப்படின்னா இந்த ஜோக் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் தாலகுப்பா எக்ஸ்பிரஸ். தாலகுப்பா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஜங்ஷனாக இருக்குது. அந்த டெட் எண்டு, அதுக்கப்புறம் ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது.
ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் அங்கே வந்தீங்க அப்படின்னா அங்கே இருந்து பேருந்தின் மூலமாக ஜோக் ஃபால்ஸை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறதுங்க. இப்போ கொன்னவார் ரயில் நிலையத்தில் இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இந்த கொன்னவார் ரயில் நிலையம் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஜோக் ஃபால்ஸை இணைக்கக்கூடிய ஒன்று. அந்த சைடு மலைக்கு அந்த சைடு தாளக்குப்பா, இந்த சைடு கொன்னவார். நீங்கள் தாளக்குப்பா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது தினமுமே ஆப்ரேட் ஆகுது, ஆனால் டயத்துக்கு தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துடலாம். இந்த ட்ரெயின் மட்டும் கிடையாது, மங்களூரில் இருந்து மட்கான் வரைக்கும் போகிற எந்த ட்ரெயின்லையும் கொன்னவார் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நிற்குமா அப்படின்னு கேளுங்க. அப்படி நின்றுச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த ரயிலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த கொன்னவாரை விட்டு தாண்டின உடனே ரூட்டு எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி மலைகளை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம இப்போ தொடர்ச்சியாக ஆறுகளை பார்க்குறோம். போன பயணம் அது கிட்டத்தட்ட பார்ட் 1 அப்படின்னு தான் வச்சுக்கணும். கொங்கன் ஸ்லட்சினுடைய பார்ட் 1ல் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் மலைகளை அதிக அளவில் பார்த்துருப்போம், சின்ன சின்ன ஆறுகள் கலக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஏரியாவில் மலைகள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஆறு நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா பெரிய மலை குன்றுகளுக்கு இடையில் ஆறுகள் பெரிய அளவில் போக முடியாது, அது குறிப்பிட்ட பாதையில் தான் போய் ஆகணும். ஆனால் இங்கே அகலப்படியான சமவெளி பகுதி மாதிரி இருக்கிறதுனால நிச்சயமாக இதையெல்லாம் தாண்டி தான் பயணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கொன்னவார் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இருந்து ஜோக் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? இதற்கடுத்து முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுத்தம், அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கொன்னவார் அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின் வந்துச்சு, வழக்கமாக எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிற தகவலையும் நான் உங்களுக்கு கொடுக்கணும்ல. ஆற்றை பார்த்தோன்னே எல்லாத்தையும் நம்ம மறக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. வழக்கமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ட்ரெயின் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3:28 மணிக்கு மத்தியானம் ஒரு 2 நிமிஷம் நிறுத்தம். எல்லா நிலையங்கள்லையுமே கிட்டத்தட்ட 2 நிமிஷம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சில ட்ரெயின்களில் நம்ம பார்த்துருப்போம் 1 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. அந்த 1 நிமிஷத்தில் எப்படி இறங்க முடியும்? அந்த டென்ஷன்லேயே அந்த வயசானவங்கலாம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இல்லை. ஆனாலுமே 1 நிமிஷத்தில் அவங்க இறங்கலை அப்படின்னா கார்டெல்லாம் பார்த்துட்டு சிக்னல்லாம் கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் ஒரு பதட்டத்தோடு இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? 3:28 வந்துட்டு 3:30 கிளம்பணும் இந்த ட்ரெயின். ஆனால் இன்றைக்கி இந்த ட்ரெயின் கொஞ்சம் லேட்டுங்க. இப்போதைக்கு அதாவது 3:46 மணிக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிடம் தாமதமாக இந்த கொன்னவார் ரயில் நிலையத்தை அடைஞ்சிருக்கு. இந்த கொன்னவாருக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா முருதேஸ்வர் தான். முருதேஸ்வர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினில் என்னென்ன கோச் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம பார்த்துடலாமா? இப்போ நான் சொல்கிற ஆர்டர் எல்லாமே பின்னாடி இருந்து வர்றதுங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வரும்போது இன்ஜின் இப்படி வந்ததுனால அந்த ஆர்டர் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பின்னாடி இருந்துங்க. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 2 அன்ரிசர்வ்டு கோச் அப்படிங்கிறது உறுதியாக இந்த ட்ரெயினில் இருக்குது. அதனால் நம்ம நம்பி பின்னாடி போகலாம். இப்போது ஒரு முக்கியமான ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. முருதேஸ்வர் அப்படிங்கிற ரயில் நிலையம். இந்த முருதேஸ்வர் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். கடற்கரை ஓரமாக மிக நீண்ட அந்த உயரமான சிவன் தவம் செய்கிறது மாதிரியான ஒரு சிலை இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கோபுரத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இந்த ரெண்டுமே கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி. அங்கேயே மீன் பிடிக்கக்கூடிய படகுகளையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மீனவர்களுடைய அந்த மீன்களை கொண்டு வரதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய வசதிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த முருதேஸ்வரிலிருந்து நம்ம 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள நடந்தோ அல்லது ஆட்டோவிலே தான் போக வேண்டியதாக இருக்கிறது. இப்போது நம்ம ட்ரெயினுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ரயிலை பற்றி நம்ம பார்த்தாகணும் இல்லையா? மாசியகந்தா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமுமே மங்களூரில் இருந்து மத்தியானம் 2 மணிக்கு மேலே கிளம்பி மும்பை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயினுங்க. மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினுடைய டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ட்ரெயின் முன்னாடி 2:15 கிளம்பிட்டு இருந்தது. இப்போது இந்த கொங்கன் ரூட்டில் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? மழைக்கால டைம் டேபிள் அப்படிங்கிறது ஜூன் மாதம் பாதியில் இருந்து செப்டம்பர் மாதம் பாதி வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால சில ரயில்களுக்கு அட்வான்ஸாக நேரத்தை கொடுத்துருவாங்க. இப்போது இந்த ட்ரெயின் கிளம்பி வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராகவே இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. மங்களூர் ஜங்ஷனில் கிடையாது, மங்களூர் சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் 12:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் 6:35 மணிக்கு, இப்போ மத்தியானம் கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் 6:35 மணிக்கெல்லாம் மும்பையில் இருக்கக்கூடிய லோகமானிய திலக் டெர்மினல்ஸுக்கு போய் சேர்ந்துடும். இந்த ட்ரெயினும் நம்ம மட்கான் வர்றதுக்கும் முருடேஸ்வர் வர்றதுக்கும் சரியான ட்ரெயின். ஏற்கனவே ஒரு தடவை இதே ட்ரெயினில் நம்ம பயணித்து வந்திருக்கோம். ஆனால் அப்போ நான் யூடியூப் சேனலும் ஆரம்பிக்கலை, வீடியோவும் எடுக்கலை. ரொம்ப நல்லதுன்றீங்களா? வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் இதெல்லாம் சகிச்சு தான் ஆகணும். சும்மா ஜஸ்ட் ஃபன்.
இப்போ இந்த முருதேஸ்வரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இல்லையா? இந்த முருதேஸ்வர் வரைக்குமே முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து முருதேஸ்வர் வரணும் அப்படின்னா, ஒன்று மங்களூர் வந்து மங்களூர்லேருந்து மாறி வர வேண்டிய ஒரு நிலை. அப்படி இல்லைன்னா சொர்ணூர் வந்துட்டோம் அப்படின்னா, அந்த கேரளாவிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின்கள் இங்கே நிற்குமா அப்படின்னு பார்த்து நம்ம வந்துக்கலாம். இப்போ முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு பேர்லேயே ட்ரெயின் அப்படிங்கிறது ஓடுது. நம்ம பெங்களூரில் இருந்து இந்த மட்கான் போகிற இந்த கொங்கன் ரூட்டில், மட்கான் வரைக்கும் போகாது, கொங்கன் ரூட்டில் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிறதுனால முருதேஸ்வர் வரைக்குமே இந்த ட்ரெயின் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. நம்ம கோயம்புத்தூரில் இருந்து கூட வாரத்துக்கு ஒரு ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக விட்டுருந்தாங்க. அந்த ட்ரெயினுடைய டீட்டெயிலை கூட நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்து முருதேஸ்வர் போகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்குது வாரம் 2 முறை இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த ட்ரெயின் என்ன அப்படின்னா, புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி வேறு எங்கேயும் போகாது, டைரெக்டாக முருதேஸ்வர் வரைக்குமே வரக்கூடிய அந்த ட்ரெயின். பாருங்கள், காட்சிகள் எல்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சரி, அந்த முருதேஸ்வர் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயினுடைய டயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எதிர்காலத்தில் நீங்கள் நிச்சயமாக முருதேஸ்வர் வரணும் அப்படின்னா அந்த ட்ரெயினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே மாற வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. அதிகாலை நேரம், கரெக்டாக அதிகாலை நேரம் 1 மணிக்குங்க, சரியாக 1 மணிக்கு நம்ம கோயம்புத்தூரில் மிட் நைட்னு தான் சொல்லணும், அந்த டயத்தில் அங்கே ஏறணும் அப்படின்னா 3:10 மதியானம் 3:10க்கெல்லாம் முருதேஸ்வர் வந்துடலாம். ஈவினிங் தரிசனத்தையும் பார்த்துடலாம். நான் வந்த டைம் கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால 7 மணிக்கெல்லாம் தரிசனத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அவசரமாக உள்ளே போய் பார்க்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருந்தது. இப்போது இந்த ட்ரெயினுடைய டீட்டெயிலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முருதேஸ்வருக்கு நம்ம சரியான நேரத்தில் வந்தோமா அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா முருதேஸ்வர் நம்ம வரும்போது அந்த மாசியகந்தா எக்ஸ்பிரஸை பற்றியும் இந்த முருதேஸ்வரை பற்றியும் சொல்கிறதுனால அந்த டயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது அந்த டயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த முருதேஸ்வருக்கு வழக்கமாக 4:02 மணிக்கு வரும். 4:02க்கு வரக்கூடிய நம்ம ரயிலானது ஒரு 2 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 4:04க்கு கிளம்பும். இங்கே ஒரு 10 நிமிஷம் லேட், 18 நிமிஷம் லேட் அப்படிங்கிறது 10 நிமிஷமாக மாறிடுச்சு. முருதேஸ்வருக்கு நம்ம வந்து சேர்ந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு 4:12 கிட்ட தான் ட்ரெயின் அப்படிங்கிறது உள்ளே வந்துச்சு. இப்போது புனேல இருந்து எர்ணாகுளம் வரைக்குமே ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயினில் எத்தனை கிலோமீட்டர் இந்த ரயில் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி ஆகணும்ல. ஏன்னா இந்த ட்ரெயின் சுற்றி வரக்கூடிய ட்ரெயினாக இருந்தாலும் ரொம்பவும் அழகான ட்ரெயின், எப்பயுமே கூட்டம் குறையாத ட்ரெயின். ஏன்னா நிச்சயமாக பெல்காம் வரைக்குமே புனேயிலிருந்து வர்றவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி பெல்காம்லேருந்து கோவா வர்றவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த லோண்டா வழியாக அதிகமாக இருக்கும். அப்படியே நீங்கள் கோவாவிலிருந்து எர்ணாகுளம் போகணும், இல்லை மங்களூர் போகணும் அப்படின்னா அந்த கூட்டமும் இருக்கும். மங்களூர்லேருந்து கேரளாவுக்கு போகணும் அப்படின்னாலும் அந்த கூட்டமும் இருக்குங்க. இப்படி பல்வேறு பகுதியையும் இணைக்கக்கூடிய ரயில் அப்படிங்கிறதுனால எப்பயுமே அன்ரிசர்வில் ஏறுவாங்க, இறங்குவாங்க. கேரளாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, எல்லா ட்ரெயின்களுமே கிட்டத்தட்ட டவுன் பஸ் மாதிரி தான். ஏன்னா எல்லா நிலையங்கள்லையும் நின்று தான் போகும். அதில் ஒரு தப்பும் சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அதிகப்படியான மக்கள் ரயிலை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ மற்றவங்களாம் அதிகமாக பயன்படுத்தலையா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா இங்கே இப்படி பழக்கிட்டாங்க. இப்போ நம்மளும் நிறுத்தம் அப்படிங்கிறத சரியான முறையில் கொடுத்தாங்க அப்படின்னா, அதிகப்படியான மக்கள் ஏறி இறங்கினா நிச்சயமாக பல்வேறு தற்காலிக நிறுத்தங்கள் கூட நிரந்தரமான நிறுத்தங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே என்னென்னா, அந்த ரோடு கண்டிஷன் அப்படிங்கிறது, அதுவும் இல்லாமல் பஸ்ஸில் கட்டணம் அப்படிங்கிறது அதிகம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ட்ராவலிங் டைம் அப்படிங்கிறது பஸ்ஸில் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக அவர்கள் ரயிலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நம்ம வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது பட்கல் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன். இது ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்ம ட்ரெயினானது கிளம்பிருச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆக்சுவலாக எந்த டயத்துக்கு வரணும் அப்படின்னா, 4:18க்கு வந்துட்டு 4:20 மணிக்கு இங்கேருந்து புறப்படணும். கிட்டத்தட்ட முருதேஸ்வரிலிருந்து ஒரு 8 நிமிஷம் தான், ரொம்பவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான். ஆனாலும் ஸ்டாப்பிங் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில் இருந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது ரொம்பவும் பக்கம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நிறைய கிராமங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதிகப்படியான மக்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இந்த ட்ரெயினுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் நம்ம ட்ரெயினானது ஒரு 10 நிமிஷம் தாமதமாக தான் வந்திருக்கு. 10 நிமிஷம் தாமதம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அதனால் எந்த வேகத்தில் போனாலுமே நிச்சயமாக அதை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது புனேயிலிருந்து எர்ணாகுளத்துக்கு இந்த ட்ரெயின் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் மற்றும் கிலோமீட்டரை பார்த்துடலாம். இந்த ட்ரெயின் புனேயிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த கிலோமீட்டரை பார்த்தீங்க அப்படின்னா 1280 கிலோமீட்டர் தூரத்தை ட்ராவல் பண்ணுது. 1000 கிலோமீட்டருக்கு மேலே கடந்து செல்லக்கூடிய இந்த ரயில் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 மணி நேரம் 25 நிமிடங்கள் எடுத்துக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒன்று பண்ண இருக்கலாம். ஏன்னா ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால நிச்சயமாக இது மழைக்கால டைம் டேபிள் தான். ஸோ அதனால் இதையும் தாண்டி
நேரம் அப்படிங்கிறது குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நார்மலான டைம் டேபிளில். இப்போது அதற்கடுத்து பட்கல் ரயில்வே நிலையத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு முக்கியமான ரயில் நிலையத்தை பற்றி பார்த்தாகணும். ஏன்னா அந்த நிலையத்துக்கு தான் இப்போ நம்ம உள்ள என்ட்ரி ஆகிட்ருக்கோம். இந்த ஸ்டேஷனுடைய பெயர் பயந்தூர்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அப்படி சொன்னால் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு புரியும். ஆனால் நமக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா மூகாம்பிகை ரோடு அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அது என்ன மூகாம்பிகை ரோடு அப்படின்னா, கொல்லூர் வரைக்கும் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. நம்ம கூட ஒரு காலத்தில் அங்கேயும் போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஒரு இடத்த விடலையா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னும் நிறைய இடங்கள் அப்படிங்கிறது பாக்கி இருக்குங்க. இந்த மூகாம்பிகை ரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு 4:40க்கு வந்துட்டு 4:42க்கு கிளம்பணும். ஒரு 5 நிமிஷம் லேட்டுங்க. 10 நிமிஷம் லேட்டாக 5 நிமிஷமாக மாற்றிட்டாங்க. 4:45க்கு இங்கே வந்து சேர்ந்துருக்கு. இங்கே இருந்து நீங்கள் வெளியே போனீங்கனாலே அடிக்கடி உங்களுக்கு பஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த பஸ்ஸெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒன்று முருதேஸ்வரில் இருந்து வரக்கூடிய பஸ்ஸஸ், முருதேஸ்வரில் இருந்து இல்லை கொன்னவாரில் இருந்து வரக்கூடிய பஸ்ஸஸ் மூகாம்பிகை இருக்கக்கூடிய கொல்லூர் வரைக்குமே ஆப்ரேட் ஆகுது. அதை தாண்டி ஏதாவது பஸ் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து போகிற பஸ்ஸு கொல்லூர் மூகாம்பிகை கோயில் வரைக்குமே போகுது. அதிகப்படியான பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்கிறது. நைட் நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. நீங்கள் நைட் நேரத்தில் வரீங்க அப்படின்னா ஒன்று மங்களூருக்கோ அல்லது உடுப்பிக்கோ வந்துடுங்க. அப்படி வந்தீங்கன்னா மறுநாள் காலையில் பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம். பட் இங்கே நைட்டு வந்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா பக்கத்தில் ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரில. இந்த ஏரியாவை பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு அவுட்டர் ஏரியா மாதிரி இருக்கு இல்லையா? ஏன்னா இது மூகாம்பிகை ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷன் மட்டும்தான், பயந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பகல் நேரங்களில் இங்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு பஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் இருக்குது. ஏன்னா முருதேஸ்வரிலிருந்து வர அதே தூரம் தான் உடுப்பியிலிருந்து வர பேருந்துகளும். அதே மாதிரி மங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேருந்துகள் அப்படிங்கிறது அடிக்கடி இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் பஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. சில பஸ் அந்த கட்டில் பரமேஸ்வரி கோயில் வழியாக வரும். சில பஸ்ஸஸ் உடுப்பி வந்து அங்கேருந்து குந்தாபுரா வழியாக வரக்கூடிய பஸ்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்படி பேருந்துகள் அப்படிங்கிறத பொறுத்தளவு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கொல்லூர் அப்படிங்கிறது ஒரு வனப்பகுதிக்குள் இருக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறதுனால அங்கே நைட்டு தங்குறதுக்கு அலவுட் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் நிர்வாகத்தினால இயக்கப்படக்கூடிய ரூம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு நிச்சயமாக ரூம் தருவாங்க. தனியாக போகணும் அப்படின்னா அங்கே ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. நீங்கள் நைட்டு அங்கே போய் சேர்ந்துட்டீங்க இல்லை அங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா வசதியுமே நிச்சயமாக இருக்கிறது. சாப்பாடில் இருந்து ரூமில் இருந்து எல்லாமே பிரச்சனை இல்லை. பார்க்கிங்கில் இருந்து எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய பார்க்கிங் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பின்னாடி கொடச்சாத்திரி மலைத்தொடர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கேயுமே இந்த கோயிலினுடைய மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பரசுராமரால் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த மூகாம்பிகை கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே போகணும் அப்படின்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா, நீங்கள் பகல் நேரங்களில் இந்த ஸ்டேஷனுக்கு வர்றதா இருந்தால் மட்டும் வாங்க. இரவு நேரங்களில் தயவுசெய்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்துடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் டிலேவுக்கு அப்புறம் இப்போ நம்ம ட்ரெயினானது கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம பயந்தூர் ரயில்வே நிலையத்தில் இருந்து கடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த ட்ரெயினுக்கு புனேயிலிருந்து எத்தனை ஹால்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும் இல்லையா? நிச்சயமாக அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதில்லை. இங்கே பாருங்கள், கடந்த உடனே எத்தனை நதிகள் அப்படிங்கிறது, இப்போ பெரிய பெரிய நதிகளும் சரி சின்ன சின்ன நதிகளும் சரி நிறைய நதிகளை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. இப்போது பயந்தூர் அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்கு அப்புறம் அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுவது நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிற இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பெயர் குந்தாபுரா அப்படின்னு சொல்லுவாங்க. குந்தாபுரா அப்படிங்கிறது உடுப்பிக்குமே நம்ம மூகாம்பிகை ரோடுக்குமே இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 5:12க்கு வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இங்கே நிற்கும். 2 நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் 5:14க்கு கிளம்பி போகணும். ஆனால் இங்கேயும் லேட் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட்டு ரொம்பலாம் இல்லை, 1 நிமிடம் தாமதம். இப்போது தாமதம் அப்படிங்கிறத ரொம்ப கம்மி பண்ணி இந்த ட்ரெயினை ஆந்தி டயத்துக்கு எர்ணாகுளத்துக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்குது. இந்த குந்தாபுரா பகுதிகள்லையும் நிறைய மக்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பயந்தூரில் அந்த ரோட்டில் இறங்குறத விட பெரும்பாலான மக்கள் இந்த குந்தாபுராவில் இறங்கிடுறாங்க. இங்கேருந்து டைரெக்டாகவே ட்ரெயினை பிடிச்சி போயிடுறாங்க. ஒன்று குந்தாபுரா, நீங்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு வர்றீங்க அப்படின்னா அங்கே இருந்து பயந்தூர் ரோட்டில் எல்லா ரயில்களுமே, அதாவது மூகாம்பிகை ரோட்டில் எல்லா ரயில்களுமே நிற்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதோ 1-2 ட்ரெயின் தான் நிற்கிது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் பார்க்க வேண்டிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த டயத்துக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் ஒன்று குந்தாபுராவில் நிற்கிதா அல்லது உடுப்பியில் நிற்கிதா அப்படிங்கிறத பார்த்தாகணும். ஏன்னா எந்த ஒரு ட்ரெயினாக இருந்தாலும் கண்டிப்பாக உடுப்பியில் நிற்கும்.
குந்தாபுராவில் கூட 1-2 ட்ரெயின் தான் நிற்கும். ஸோ அப்படி நமக்கு குந்தாபுராவில் நிற்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னா நிச்சயமாக இங்கே வந்து ஏறிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உடுப்பி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ குந்தாபுரா ரயில் நிலையத்தில் இருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பி போயிட்டுருக்கு. நிறைய மக்கள் இந்த மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மூகாம்பிகை ரோடு ரயில்வே ஸ்டேஷனும் இந்த குந்தாபுரா ரயில்வே ஸ்டேஷனும், இந்த 2 ரயில் நிலையங்களை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ குந்தாபுராவுக்கு நம்ம பாய் பாய் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டேஷனை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த புனேவிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 1200 கிலோமீட்டரை கடப்பதற்கு இந்த ட்ரெயின் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க. ஆனால் எத்தனை ஸ்டாப்பிங்கில் போகுது அப்படின்னா 33 நிறுத்தங்களோடு இந்த ரயிலானது சென்று கொண்டிருக்கிறது. நம்ம இப்போ மட்கானில் கிளம்பியிருக்கோம் இல்லையா, மட்கானில் இருந்து 22 நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் கர்நாடகாவில் இருப்பதை விட கேரளாவில் நிறுத்தங்கள் அப்படிங்கிறது அதிகம். நான் தான் சொல்லியிருந்தேன்ல, கேரளா போயிட்டால் எல்லா ட்ரெயினுமே நிச்சயமாக டவுன் பஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான். இப்போது நான் பின்னாடி இருந்து 2 அன்ரிசர்வ் பெட்டியோடு நிறுத்தியிருக்கேன் இல்லையா, அதற்கடுத்து எத்தனை பெட்டிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும்ல. அந்த அன்ரிசர்வ்டு பெட்டிகளுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது நிச்சயமாக ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் தாங்க. 7 பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இதில் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடியது அந்த 7வது பெட்டி தான். இந்த 7 பெட்டிகள் S1லேருந்து S7 வரைக்குமே லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குது. இதே பொசிஷன் முன்னாடி மாறலாம் பின்னாடி மாறலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய பெட்டிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதற்கு அடுத்து இங்கே பாருங்கள், காட்சிகள் இப்போது இரவு ஆக போகுது. இப்போ கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு 5:30 கிட்ட ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உடுப்பி போய் சேர்ந்துட போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி 7 அப்படின்னு சொல்லிட்டேன்ல, நம்ம ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிக்கு ஒட்டுன அப்படியே பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது இருக்கிறது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா பேண்ட்ரி கார் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு வசதி என்ன அப்படின்னா நம்ம வேண்டியதை போய் வாங்கிக்கலாம். என்ன கிடைக்க போகுது, இங்கே என்ன இருக்கோ அதுதானே கிடைக்க போகுது அப்படின்றீங்களா. இப்போ அடுத்து முக்கியமான ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் ஆனது வந்துருச்சுங்க. இந்த குந்தாபுராவுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உடுப்பி ரயில் நிலையம் தான். உடுப்பி ரயில் நிலையத்தை நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இப்போ போயிட்டுருக்கு. உடுப்பிக்கு நான் 5:44க்கு போகணும். அங்கேயும் 2 நிமிஷம் நிறுத்தம் தான். கரெக்டாக 44க்கு போயிடுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போது அந்த பேண்ட்ரி கார் இருக்குல்ல, பேண்ட்ரி காருக்கு அடுத்து என்ன கோச் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா. பேண்ட்ரி காருக்கு அடுத்து இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏசி பெட்டிகள், தேர்ட் ஏசி பெட்டிகள் இருக்கிறது. இங்கே பாருங்கள், மழை இப்போ தான் பேஞ்சிருக்கும் போல் இருக்குது. அந்த தண்ணியை பார்க்கும்போதே செம்மண் கலரில் போய்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போது உடுப்பியில் இருந்து நம்முடைய பயணம் அப்படிங்கிறது 4:44க்கு வர வேண்டிய நம்ம ட்ரெயினு கிட்டத்தட்ட கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சுங்க. 5:43க்கே வந்துருச்சு. 5:44க்கு வரணும், 5:43க்கே வந்துருச்சு. அந்த உடுப்பியில் கிட்டத்தட்ட சில விஷயங்களை நம்ம கவர் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம். உடுப்பி வர்றதுக்கான அந்த அறிகுறி அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியுது பாருங்கள். அந்த மலைத்தொடர்களை பார்க்கும்போதே இந்த மங்களூரு உடுப்பி இந்த பகுதியிலையும் நிறைய மலைத்தொடர்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூட்டினது உடுப்பி ரயில்வே ஸ்டேஷனை கவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஆயிடுச்சுல. சரி, தேர்ட் ஏசி பெட்டி எத்தனை பெட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெயினில் 4 பெட்டிகள் அப்படிங்கிறது தேர்ட் ஏசி பெட்டிகள் இருக்கிறது. அதனால் தேர்ட் ஏசியும் நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போது நம்ம மங்களூரு ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். வழக்கமாக மங்களூரு ஜங்ஷனுக்கு 7:25 மணிக்கு வரணும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸாகவே ட்ரெயின் அப்படிங்கிறது வந்துருச்சு. 7:10 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டது அப்படிங்கிறதுனால 7:20க்கு வந்துட்டு 7:25க்கு கிளம்ப வேண்டிய இந்த ட்ரெயின் கிளம்புறது 7:25க்கு தான் கிளம்பும். ஆனால் 7:10க்கே வந்துட்டதுனால 20 நிமிஷம் இங்கே தான் நிற்கும். நம்ம இறங்கி போய் பொறுமையாக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்டினியூ பண்ணலாம். இப்போது கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் என்ன கிடைக்குதோ அதை தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. இருந்தாலும் கடைகளில் போனோம் அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸ் இது மாதிரியான ஐட்டங்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கேன். மங்களூர் ஜங்ஷன் வழியாக இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இயங்குது. மங்களூர் சென்ட்ரல் போனால் திரும்ப ரிவர்சல் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த லாங்கிலிருந்து வர ட்ரெயின்கள் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த ரோட்டில் தான் இயங்கும். சாப்பாடு நம்ம வாங்கியாச்சுங்க. கரெக்டாக 7:25க்கெல்லாம் ட்ரெயின் இங்கே இருந்து கிளம்பிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்குறது தான். ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி 2-3 ஸ்டேஷனை நம்ம கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி எந்தெந்த நிலையங்களுக்கு எந்த டயத்துக்கு போகுது, ஏன்னா நம்ம நைட்டு தூங்கிடுவோம். தூங்கும்போது அந்த ஸ்டேஷன்லாம் நிச்சயமாக கவர் பண்ண முடியாது. ஆனால் எந்த நேரத்துக்கு போகுது அப்படிங்கிற டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த மங்களூரை தாண்டின உடனே நேத்ராவதி ரிவர் பிரிட்ஜை நம்மளால் நிச்சயமாக பார்க்க முடியாது. ஏன்னா இரவு நேரம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால.
ஒரு ஆறை பார்க்குறோம் இல்லையா, இது நேத்ராவதி ரிவர் ஃப்ரிட்ஜெலாம் கிடையவே கிடையாதுங்க. இது ஒரு சின்ன ஆறு தான், நேத்ராவதி ரிவர் ஃப்ரிட்ஜை நம்ம பார்க்கல. இப்போது கேரளாக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினில் தேர்ட் ஏசி பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, செகண்ட் ஏசி பெட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் 2 பெட்டிகள் இருக்கிறது. ஃபஸ்ட் ஏசி நிச்சயமாக கிடையவே கிடையாது. கடைசியில் 2 ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ மங்களூருக்கு அப்புறம் இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு எங்கேயுமே கிடையாது, காசர்கோடு தான். காசர்கோடு அப்படிங்கிறது ரொம்ப பக்கம் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம காசர்கோடில் என்ட்ரி ஆகிட போகிறோம். வழக்கமாக காசர்கோடுக்கு வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8:03க்கு வந்துட்டு 8:05க்கு இங்கேருந்து புறப்பட்டு செல்லணும். இன்றைக்கி உள்ளே வர்றதே 8:05க்கு வருது. அதாவது கிளம்புற நேரத்தில் தான் உள்ளே வருது, ஒரு 2 நிமிஷம் லேட்டு தான். இப்போது இந்த காசர்கோடு அப்படிங்கிறது கேரளாவினுடைய நுழைவாயில் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ மங்களூரில் கேரளா கல்ச்சர் அப்படிங்கிறதும் காசர்கோட்டில் கர்நாடக கல்ச்சருங்கிறதும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் நிச்சயமாக இருக்கும். இப்போது நம்ம புனேயிலிருந்து வந்த ட்ரெயின் இதுதாங்க. இப்போ மட்கானிலிருந்து தான் இங்கே நம்ம ஏறணும். புனேயிலிருந்து 1200 சம்திங் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். மட்கானில் இருந்து எர்ணாகுளம் வரைக்குமே கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மட்கானில் இருந்து நிச்சயமாக இந்த ட்ரெயின் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிறது. இப்போ காசர்கோடில் இருந்து கிளம்பின நம்ம ட்ரெயினுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹால்ட் அப்படிங்கிறது பயானூர் அப்படிங்கிறது. இந்த ஸ்டேஷனுக்கு 8:44க்கு போயிட்டு 1 நிமிஷம் நிறுத்தினாங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இந்த ட்ரெயினுக்கு 1 நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது. அப்போ ரொம்ப சின்ன ஸ்டேஷனாக இருக்கும், இல்லை அதிகப்படியான ஆட்கள் பயன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆட்கள் பயன்பாடு இல்லாமலாம் நிச்சயமாக இருக்காது. சரி, பயானூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு இருக்கக்கூடிய ஹால்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணூர் தாங்க. கண்ணூருக்கு 9:17க்கு ஷெட்யூல் பிரகாரம் போகணும். ஒரு 3 நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. ஆனால் நிச்சயமாக கண்ணூரை நம்ம கவர் பண்ண போகிறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தூங்கிட போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்ணூரை உங்களுக்கு காமிக்க முடியலைனாலும் அந்த எந்த நேரத்துக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும் இல்லையா. இப்போ நம்ம வாங்கினதை சாப்பிட்டுட்டு அடுத்து தூங்க வேண்டியது தான். சரி, என்ன தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்லி வாங்கிட்டேங்க. இட்லி பணியாரம் மாதிரி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் 2 பிளேட்டாகவே நம்ம வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாயில் 60 ரூபாயில் முடிஞ்சுன்னு வைங்களேன். இப்போது அதுக்கடுத்து நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பையனூர் அப்படிங்கிற ஸ்டேஷனில் இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கு. கண்ணூர் அப்படிங்கிற நிலையத்தை பற்றி சொன்னேன். கண்ணூருக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஹால்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் நம்ம தூங்கணுன்னு வரக்கூடிய ஹால்ட்டாக இருக்க போகுது. கண்ணூருக்கு அப்புறம் தலசேரிக்கு அப்புறம் கோழிக்கோடுக்கு அப்புறம் திருவூருக்கு அப்புறம் சொர்ணூர் தான். வேறு எங்கேயுமே இந்த ட்ரெயின் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ பையனூரில் நம்ம ரயிலானது நின்றுட்டுருக்கு. இதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம தூங்கிட போகிறோம். சரி, அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஹால்ட் அப்படின்னு பார்த்தோன்னா திருசூர், ஆலுவா, எர்ணாகுளம் டவுனு, எர்ணாகுளம் ஜங்ஷன். எர்ணாகுளத்தில் இருக்கிற 2 நிலையங்கள்லையும் நிற்கும். இப்போ மணி 9 தான் ஆகுது. நிச்சயமாக நம்ம தூங்குறது எதுக்கு அப்படின்னா காலையில் ஒரு முக்கியமான பஸ் ஜர்னி அப்படிங்கிறது இருக்குது. அந்த பஸ்ஸு காலையில் 4:45 5 மணிக்கு எர்ணாகுளத்திலிருந்து எடுப்பாங்க. எந்த ரூட்டு வழியாக போகிற வண்டி அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு வைங்க. எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு வைங்க. முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேனே. ஏன்னா நம்மளை உன்னிப்பாக கவனிக்கிறவங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. பெரும்பாலும் எந்த டூர் ஆரம்பித்தாலும் கடைசியில் கேரளாக்குள்ளே தான் வரப்போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியுது. அதனால் ஒரு 5-6 மணி நேரமாவது தூங்கினா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் காலையில் அந்த தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறது பெரிய விஷயமா இருக்குங்க. 7 மணி 8 மணி வரைக்கும்லாம் தூங்கி பழகிட்டு இப்போது இந்த 10 நாளாக நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது சரியாக இல்லை, சாப்பாடுங்கிறது சரியாக இல்லை. எல்லாமே பயணத்திற்காக மட்டும்தான். இது ஒரு அன்ஷெட்யூல்டு ஹால்ட்டு, கிராசிங்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ நிறுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போய் தூங்க போகிறேங்க. காலையில் உங்களை எந்திரிச்சு அநேகமாக எர்ணாகுளம் ஜங்ஷனில் பார்க்குறேன்னா அல்லது எர்ணாகுளம் டவுனில் பார்க்குறேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எங்கே பார்த்தாலுமே அது நிச்சயமாக காலை வணக்கமாகத்தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம போய் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மிடில் நேரத்தில் தான் போய் சேர போகிறோம். எர்ணாகுளம் டவுனுக்கு எத்தனை மணிக்கு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரிங்க, நானும் கொஞ்சம் நேரம் போய் தூங்குறேன். நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கொஞ்சம்னா என்ன, அடுத்து ஒரு செகண்டோ 2 செகண்டோ அடுத்த இடத்துல முடிக்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு தானே ஆகணும். காலை வணக்கம் நண்பர்களே. நம்ம எர்ணாகுளம் டவுனுக்கு வந்தாச்சுங்க. என்ன அப்படின்னா நேற்று நடந்த மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா. நம்ம அசந்து தூங்கிட்டோம்னா பிரச்சனை. ஆனால் இதில் அப்படி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வாஸ்கோடகாமா வரைக்கும் போனதுனால போயிட்டோம். மட்கானுக்கும் வாஸ்கோடகாமாவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஒரு 20 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் இது எப்படியுமே எர்ணாகுளம் ஜங்ஷன் தான் லாஸ்ட்டு. நம்ம அங்கே தான் இறங்க போகிறோம். மழை பெய்யுதுங்க. ஸோ அப்படி இறங்குறதுனால நிச்சயமாக நம்மளை இறக்கி விட்டுருவாங்க அந்த செக்கிங் வரவங்க. எர்ணாகுளம் டயத்துக்கு நம்ம சரியான நேரத்தில் வந்திருக்கோமா அப்படின்னா ஆல்வா வந்தோடனே ஒரு சத்தம் கேட்டுச்சு. சரி, ஆல்வாவிலே எந்திரிச்சிடலாமான்னு பார்த்தேன். தூக்கம் அப்படிங்கிறது நம்மளை மீறி வந்ததுனால தூங்கியாச்சு.
எர்ணாகுளம் டவுனுக்கு வழக்கமாக 2:20க்கு வந்துட்டு 2:22க்கு கிளம்பும். ஆனால் இந்த ட்ரெயின் வந்தது 3:12. இன்னும் ரொம்ப லேட் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்லாக்கிங் டைம் தாங்க. எர்ணாகுளம் டவுனுக்கும் எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2 கிலோமீட்டர். இந்த 2 கிலோமீட்டருக்கு இவங்க கொடுத்துருக்கிற டைம் எர்ணாகுளம் டவுனுக்கு 2:20க்கு வருமா, ஆனால் ஜங்ஷனுக்கு 3:15 போகுமா. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கும் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலே 55 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஸ்லாக்கிங் டைம் தான். ஏன்னா இந்த இடத்துக்கு லேட்டாக வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது எர்ணாகுளம் டவுனில் இருந்து நம்ம புறப்பட்டு போயாச்சு. எர்ணாகுளம் ஜங்ஷன் தான் அடுத்து. எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு 3:15 போகணும். ஆனால் இங்கேயே 3:12 ஆகிப்போச்சு. 3 நிமிஷத்தில் போக முடியாது. ஒரு 8 நிமிடம் தாமதமாக நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறது இன்றைக்கி இங்கே வந்து சேர்ந்துருக்குங்க. 8 நிமிஷம் அப்படிங்கிறதுலாம் பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா இதுக்கடுத்து நமக்கு பயணம் அப்படிங்கிறது இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து தான். நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னாலே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டில் போனாலே அரை மணி நேரம் அப்படிங்கிறது, சும்மா வாக்கிங் மாதிரி போனீங்கன்னா அரை மணி நேரங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஆட்டோவில் போனீங்கன்னா 5 நிமிஷம், இன்னும் நீங்கள் கொஞ்சம் வேகமாக நடந்து போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் லக்கேஜோடு வந்தீங்கன்னா நீங்கள் நடக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ எர்ணாகுளம் டவுனில் இறங்குனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தூரம். இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் நடந்து போயிடலாம். இந்த வீடியோவில் என்னோட சேர்ந்து நீங்கள் அந்த கொங்கன் ரூட்டை பாதியை கவர் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி மும்பையிலிருந்து வரும்போது முழுசாகவே நம்ம கவர் பண்ணிட்டோம். கொங்கன் ரூட்டை கவர் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான டாஸ்காக இருந்தது. அந்த கொங்கன் ரூட்டை கவர் பண்ணுறதுல இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நிச்சயமாக மன்னிச்சுக்குங்க. ஏன்னா அழகு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒன்று தான். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிறது தான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கிறது. எர்ணாகுளம் ஜங்ஷனில் நம்ம வந்துட்டோம், வந்து சேர்ந்துட்டோம். அடுத்து எந்த பேருந்து பயணம், அதுக்கு நீங்கள் இணைஞ்சிருக்க வேண்டியது நம்ம சேனலோட மட்டும்தான். அடுத்த பேருந்து பயணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.